வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு ஒரு கப்பில் எடுத்து எல்லாம் கழுவிட்டு ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு சாமிக்கு இதுவே படைக்கணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்க்காம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் மாவு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காண்டி தனியாக வெங்காயத்தை சேர்த்து இதை ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வெங்காயம் சேர்க்குறப்பவே நான் அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு எப்படி கலந்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா வரும் வடையும். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ தண்ணியை பக்கத்தில் வச்சு நல்லா கையை நனைச்சிட்டு மாவை எடுத்து நல்லா உருட்டி ஒரு பெரு விரல் வச்சு கட்டை விரல் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. முன்னாடி நல்லா வேக விடுங்க. கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிப்பக்கம் வெந்துடும், உள்பக்கம் மாவாக இருக்கும். அதனால் கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி மாவு உருண்டையாக எடுத்து விரலில் அழுத்தி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இட்லி, வடை, உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் பொரியல், கோசு கூட்டு,